ஓம் சாந்தி. கவலைக்கான ஒரு குறிப்பு. அடுத்த வாட்டி உங்களுக்கு வந்து உங்களுடைய சுபாவம் மேலேயே உங்களுக்கு கவலை இருக்கா? லைக் நான் இப்படி இருக்கிறேன், மற்றவங்க என்னால் ஏமாற்றம் அடைகிறாங்க, இல்லை வந்து என்கிட்ட வந்துட்டு திருப்தியாக இல்லை, நான் ரொம்ப பெர்ஃபெக்டாக இல்லை, நான் ரொம்ப கோவப்படுறேன், இல்லை ரொம்ப பயப்படுறேன், இந்த மாதிரிலாம் நான் பிஹேவ் பண்ணுறேன், அதனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்னோட பிஹேவியர் பற்றி, இல்லை என்னுடைய சுபாவம் பற்றி, இல்லை மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு கவலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். டு நாட் வரி அபவுட் யுவர் நேச்சர். எல்லாருக்கும் வந்து ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, எல்லாருக்கும் ஒரு நேச்சர் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க, உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கோங்க. நீங்களை வந்து உங்களை திட்டி மாற்றிக்கிட்டீங்க, இல்லை மற்றவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சி உங்களை மனசு உடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அப்போ ரொம்ப கவலையாக இருக்கும், ரொம்ப கில்ட்டியாக இருக்கும், இல்லை வந்து நான் சரியில்லை, நான் வருத்து இல்லை அப்படின்னு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கவலை இன்னும் அதிகமாகும். அந்த கவலையின் பலத்தின் மூலமாக உங்களை நீங்கள் மாற்றம் கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த கவலை வந்து நம்ம இன்னும் கீழே தான் கொண்டு போகுமே தவிர மேலே எடுத்துகிட்டு போகாது. ஸோ ஊக்கம் உற்சாகம், அதாவது நம்மளை அப்ரிஷியேட் பண்ணும் போது, நம்மளே நம்ம பாராட்டிக்கும் போது நம்மக்கிட்ட நல்ல குணங்கள் சிலது இருக்கும் இல்லையா, அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அதோட பலத்தின் மூலமாக நம்மளோட கெட்டதை வந்து நம்ம வந்து நீக்கணும். நம்மளோட வீக்னஸஸ் வந்து என்ன பண்ணலாம், அதன் மூலமா நம்ம வந்து மாற்றம் கொண்டு வரலாமே தவிர நம்ம பயந்து இல்லை நம்ம வந்து கவலைப்பட்டு என்ன பண்ண முடியாது, நம்மளை வந்து மாற்றம் கொண்டு வர முடியாது. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் கவலைப்படுறதுக்கு பதிலாக பாசிட்டிவாக யோசிச்சு உங்களை அப்ரிஷியேட் பண்ணி உங்கள் நல்ல குணங்கள் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உங்களுடைய சின்ன சின்ன நெகட்டிவ் விஷயங்கள் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. அதை பற்றி ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. ஓம் சாந்தி.